சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களுக்கு தற்பொழுது பணப்பட்டுவாடா செய்வதற்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார் நிர்வாகிகளிடம். ஏனென்றால் தேர்தலுக்கு முன்பாகவே பணங்களை தொகுதிகளில் கொடுத்தால் மட்டும்தான் தேர்தல் நேரத்தில் சரியாக பறக்கும்படை அதிகாரிகளால் சிக்காமல் தப்பிக்க முடியும் என்பதை தற்பொழுதே சுதாரிப்பாக திமுகவின் தலைமை அதிரடியான முடிவுகளை எடுத்துள்ளது. இதற்கு முன்னால் 40 முதல் 50 கோடி வரைதான் ஒரு தொகுதிக்கு செலவு செய்யப்பட்டு வந்தது தொகுதிகளை பொறுத்து. ஆனால் இப்பொழுது 100 முதல் 110 கோடி வரை ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் செலவு செய்வதற்கு திமுக தயாராகிவிட்டது. கிட்டத்தட்ட 234 தொகுதிகளை எடுத்துக்கொண்டால் 26,000 கோடிக்கு மேலாக திமுக செலவு செய்ய தயாராக இருக்கிறது. அனைத்தையும் நாம் பார்க்கும் பொழுது ஆனால் இந்த 26,000 கோடியே மக்கள் நலனுக்காக செலவு செய்து ஆட்சியின் அதிகாரத்தில் இருக்கும் பொழுதே பல்வேறு நல்ல திட்டங்களை கொடுத்திருந்தால் நிச்சயமாக மீண்டும் 2வது முறை திமுக ஆட்சியே அமைத்திருக்கும். ஆனால் இது செய்யாமல் மக்களிடம் ஓட்டுக்கு பணமாக கொடுத்துவிட்டு அதை வெற்றியடைந்த பிறகு பல மடங்காக வரியாகவும் பல மடங்காக அவர்களிடம் இருந்து பறிப்பதும் தான் திமுகவின் செயலா என்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இந்த சட்டசபை தேர்தல் அமையும். 2021 சட்டசபை தேர்தலில் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது. அதேபோல் 2026 திமுக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூறலாம். 2026 சட்டசபை தேர்தல் என்பது திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூறலாம். பணப்பட்டுவாடா எந்தெந்த தொகுதியில் நடத்தப்படுகிறதோ அது பறிமுதல் செய்யப்பட்டால் அந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரோ அல்லது திமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளரோ போட்டியிடுவதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல பிற கட்சிகளும் மக்களுக்கு பணத்தை கொடுப்பதிலிருந்து சற்று பயம் ஏற்படும். இது நடைபெறாமல் இருக்கும் வரை மக்களிடம் பணத்தை கொடுத்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிவிடலாம் என்று நினைப்பவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பது